ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி இறால் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. 20 மினிட்ஸில் குக்கர்லேயே செஞ்சிடலாம். இறால் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தா போதும். இப்போ வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு இறாலை மேரினேட் பண்ணிக்கலாம். 400 கிராம் அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். கடையில் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு 2 டைம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் நல்லா கழுவிக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் இது நல்லா ஊறட்டும் வச்சிடலாம். ப்ரான் கடையில் க்ளீன் பண்ணி கொடுக்கும்போது அந்த இறாலோட சென்டர் வயிற்று பகுதியில் அந்த குடல் பார்ட் இருக்கும், அதை எடுக்காமல் கொடுப்பாங்க. நீங்கள் கை வச்சு அந்த நுனியை மட்டும் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, அது சேர்த்து சமைக்கக்கூடாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடறேன். 1/2 அன் ஹவர் ஊறட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக பச்சை மிளகாய் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கியிருக்கணும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி இதையும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா மசிஞ்சு வதங்கட்டும், வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி இந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன்னு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க இறால் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் செய்கிற குவான்டிட்டி 4 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு நான் ஒரு 1/2 மூடி தேங்காயிலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் 1 டம்ளர் தேங்காய் பால் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் லைட்டாக கொதித்து வரட்டும், அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கிறேன். இது டெய்லியும் சாதம் செய்கிற அரிசி தான். நீங்கள் இதுக்கு பதிலாக பிரியாணி அரிசி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, ப்ரான் நல்லா உடஞ்சி போயிடும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான இறால் பிரியாணி நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.